கஷ்டங்களை பாரமாக நினைத்து கலங்காதீர்கள். ஆழமான பொருள். துன்பங்கள், சவால்கள் அல்லது தோல்விகள் ஏற்படும்போது அதை ஒரு மலை போல நம்மால் தூக்கவே முடியாத ஒரு கனமான சுமை போல கற்பனை செய்து அதற்காக அழுது வருந்துவது கூடாது. நாம் கலங்குவது நம்முடைய ஆற்றலை வீணடிக்கும். மாற்று அணுகுமுறை. கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாகவும் நம்முடைய மன வலிமையைச் சோதிக்கும் சிறு தடைகளாகவும் பார்க்க வேண்டும். பிறந்தது முதல் இறப்பு வரை பலர் தாங்க முடியாத சுமையை தாங்கித்தான் வாழ்கிறார்கள் என்பதை மறக்காதீர்கள். உண்மை நிலை. இந்த உலகில் நாம் மட்டுமே கஷ்டப்படுபவர்கள் அல்ல. செல்வந்தர் முதல் ஏழை வரை, படித்தவர் முதல் படிக்காதவர் வரை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வெளிப்படையாக தெரியாத பெரிய பொறுப்புகள், வலிகள் மற்றும் போராட்டங்கள் இருக்கின்றன. ஊக்கம். தாங்க முடியாத சுமை என்று நாம் நினைக்கும் ஒன்றை எண்ணற்ற மக்கள் தினசரி தாங்கிக் கொண்டு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை உணரும்போது அப்படியானால் என்னுடைய சுமையை நான் தாங்குவது சாத்தியமே என்ற நம்பிக்கை பிறக்கிறது. மற்றவர்கள் வாழும்போது நாமும் வாழ்வோம். இது ஒரு மன உறுதியாகும். கஷ்டங்கள் இருக்கும் இடத்தை விட்டு நகரப்போவதில்லை. எனவே அவற்றை வெறுப்புடன் சுமப்பதற்கு பதிலாக சந்தோஷத்துடனும் மனப்பூர்வமான விருப்பத்துடனும் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சுகமாக சுமப்பது என்றால் என்ன? ஏற்றுக்கொள்ளுதல். இது என்னுடைய விதி, இதை நான் வெற்றிகரமாக கடந்து வருவேன் என்று பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. பயிற்சி. சுமையை சுமப்பது என்பது நம்முடைய மனதுக்கும் ஆத்மாவுக்கும் ஒருவிதமான பயிற்சி, எக்ஸசைஸ் என நினைப்பது. முடிவு. இறுதியில் அந்தச் சுமையால் நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் நாம் அடைந்த வளர்ச்சியையும் நினைத்து மகிழ்ச்சியடைவது. கஷ்டம் என்பது பொதுவானது. அதை நேர்மறையாக அணுகினால் அது பாரமாக இருக்காது, மாறாக நம்மை மேலும் வலிமைப்படுத்தும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைக்கின்ற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.